புவனாஸ் கிரியேட்டிவ். இது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலைங்க. இது ஜஸ்ட் என்னோடய ஃபீலிங்ஸ். குக்கிங் ஈவெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கப்பா, வரும்போது தனியாக வரணும் லேட்டர், அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு. உன்னை யார் இதிலலாம் கலந்துக்க சொல்லி சொன்னால், இதுக்கப்புறம் போக வேணான்னு திட்டினாங்களோ ஒழிய ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போகல. நான் சிங்கிளாகவே போயிட்டு வந்துட்டேன். பரோட்டா சாப்பிட ஆசையாக இருக்குப்பா, ஹோட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன், கூட்டிகிட்டே போகலை. கடைசியாக அதுவும் தனியாக போயிட்டு நானே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். சின்ன கவலை தான் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, கோயில் போகணும், வருஷம் பிறந்து ஜோடியாக போயிட்டு வரணும்னு எவ்வளவோ சொன்னேன். லாஸ்ட் வரைக்கும் வரல, தனியாகவே போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அங்கே வச்சு கூட கால் பண்ணி பார்த்தேன், பக்கத்தில் தானே வீடு இருக்குது, வாங்கலேன்ப்பான்னு. லாஸ்ட் வரைக்கும் வரவே இல்லை. ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஓகே, அதையும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் 10 ரூபா கடை பக்கத்துலேயே இருக்குங்க. அதில் வந்து 1000 ரூபா வரைக்கும் நம்ம திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். கிச்சன் திங்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன், கூட்டிகிட்டு போகவே இல்லை. கடைசியாக அதுவும் தனியாக போயிட்டு நானே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நிறையாலாம் இல்லை, கொஞ்சம் தான். இப்போ தாய் கிழவி படம் வருதுல்ல, அதுக்கு கூட்டிகிட்டு போங்க, பக்கத்தில் தான் தேட்டர் இருக்குன்னு கெஞ்சிட்டே இருக்கேன். அவங்க கூப்பிட்டு போவாங்களான்னு தெரில, ஆனால் ஹோப் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெர்மிஷன் வாங்கி தான் கூட்டிகிட்டு போகணும் அவங்க வீட்டில் வந்து. பார்ப்போம், அதாவது நடக்குதா இல்லாட்டி அதுவும் நான் தனியாக தான் போகணுமான்றதை பிறகு உங்களோட ஷேர் பண்ணுறேன்.